ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஸ் சிமுலேட்டர் இந்த வருஷம் கேம் வச்சுருக்கீங்க. இதில் எப்படி நம்ம லிவரிஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதை லிவரிஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து வேணும். அந்த ஆப் பேர் வந்து பஸ்ஸீட் இண்டியா லிவரிஸுங்கிற ஆப்பு. அது வந்து க்ரோமில் தான் அவைலபிளாக இருக்குது. க்ரோமில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுமா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து பஸ்ஸீட் இண்டியா லிவரிஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும் கைஸ், பஸ்ஸீட் இண்டியா லிவரிஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு ஏபிகே டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கைஸ் இப்படி தான் வரும். டவுன்லோடோட ஏபிகே 10 MB தான் கைஸ். சரிங்களா? இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் லிவரிஸ் ஆரஞ்சு 2 இருக்குது. லிவரிஸ் கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ட்ராவல்ஸோட இது எஸ்இடிசி இருக்குது. நான் இது கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வைகை ரூட்டு கூட காமிக்கும் கைஸ். வைகை ரூட்டு அந்த மாதிரி நிறையா ரூட் காமிக்கும். வைகை ரூட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் கைஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்து டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த ஆகுதுங்க கைஸ். எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சுங்க கைஸ். இப்போ வந்து என்னோடய ஃபைல் மேனேஜரில் அது வந்து சேவ் ஆகிருக்கும். கைஸ், கேமுக்குள்ளே வந்துட்டு இங்கே கரேஜ் போய்க்குங்க. கரேஜ் போய்ட்டு இந்த பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் லிவரிஸ்ன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு சரிங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எதில் சேவ் பண்ணியிருக்கோன்னு கேட்கும். கேலரியாக ஃபைல் மேனேஜரானு நம்ம ஃபைல் மேனேஜர் தான் கிளிக் பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம். ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி நிறையா காட்டும். ஹோமு, மினி ஸ்டோர், கேமரா, டவுன்லோட்ஸு, பிக்சர்ஸ்னு காட்டும். நம்ம மினி ஸ்டோர் சொல்லிட்டுக்கலாம். மினி ஸ்டோர் வந்து கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பஸ்ஸீட் இண்டியா லிவரிஸுங்கிற ஆப்பு ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கும். ஸோ அது வந்து சேவ் ஆகிடுச்சுங்க கைஸ். நம்ம டவுன்லோட் பண்ணுறதும் இருக்குது. நான் ஏற்கனவே 2 இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? நாம் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணது எதுனா, நான் ஆரன்ஸுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டாக. ஸோ அதுதான் கைஸ் நாம் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிறது நீங்கள் ஈஸியாக இது பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் காட்டும். சரிங்களா? அப்ளை, கேன்சல், அப்ளைன்னு காட்டும். நீங்கள் அப்ளை தொட்டிங்கன்னா யூஸ் மணி ஃப்ரீன்னு காட்டும். நான் யூஸ் மணி கொடுத்துட்டேன். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். நம்ம எஸ்இடிசி புதுசாக வந்தாச்சு. நம்ம டவுன்லோட் பண்ணி லிவரைஸாக அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதே மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா கைஸ்?